அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் தாரமடை ஜெய்ஸ்ரீ. நம்ம இப்போ நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மலை கிராமத்துக்கு ஏற்கனவே நான் ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்லா மழை பெய்யும் காலத்தில் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வர்ற வழியில் நிறைய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்ததுங்க. அந்த சமயத்தில் இந்த மலை கிராமத்துக்கு நான் ஒரு விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த மலை கிராமத்துக்கு போகிற பாதையெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அப்போ இந்த கிராமத்துக்கு நான் விசிட் பண்ணி வீடியோ பதிவும் போட்டிருக்கேங்க. அதுக்கு பின்னாடி இப்போ இந்த கிராமத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் அரையூர். இங்கே பக்கத்தில் இன்னொரு மலை கிராமம் இருக்குதுங்க. அந்த மலை கிராமத்தை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பதிவில் அரையூர் அப்படிங்கிற மலை கிராமம் இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது, இப்போ இந்த கிராமத்தோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் முள்ளூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து இந்த டீ எஸ்டேட் வழியாக நம்ம மேலே போனோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை போய் அடைய முடியுங்க. இந்த எஸ்டேட் வழியாக நல்ல மலையில் மேலே ஏறினோம்னா ஃபஸ்ட்டு சுடுகாடு மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வருங்க. அதுலேருந்து மலையில் கீழே இறங்கினோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை நம்ம போய் பார்க்கலாங்க. அரையூர் அப்படிங்கிற கிராமம் நல்லா திக்கான ஃபாரஸ்ட்டில் இருக்கிற கிராமம் தான். அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமமும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா அங்கேயும் திக்கான ஃபாரஸ்ட்டில் இன்னொரு மலை கிராமம் இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மலையோட உச்சியில் சுடுகாடு மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இதில் நம்ம அப்படியே கீழே இறங்க போகிறோங்க. இப்போ சுடுகாடு மட்டம் வந்தாச்சு. அரையூர் கீழே போகிற வழிங்க, வண்டி போகல. சரி, இதுதான் சுடுகாடு மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே இருந்து அப்படியே நம்ம மலையில் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி போனோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. இது ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு தான். ஜீப்பு பிக்கப் அந்த மாதிரி வரும், மற்றபடி எந்த வாகனம் வராது. நான் கீழே போனால் அரையூருங்களா? அரையூர் காக்கா கொண்டு கீழே இருக்குங்களா? எல்லாம் கேருங்களா? வழி போங்களா? வண்டி போங்க. சரி, நீங்கள் மேலே அப்படிங்களா? சரி சரி சரிங்க சார். இந்த கிராமத்துக்கு நான் 1.25 வருஷத்துக்கு மேலே முன்னாடி வந்ததுங்க. ஸோ அதனால் இந்த வழியெல்லாம் எப்படிக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வழியில் பார்த்தா இந்த அண்ணாவிட்ட ஒரு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல பெரிய பாறை, மலை உச்சியில் இருக்கிற பெரிய பாறைகள். ஒரு காங்கிரீட் ரோடு தான். வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி அறியப்படாத கிராமங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இங்கே பாருங்கள், இங்கேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு பாறை, பிரம்மாண்டமாக இருக்குது பாறை. பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு பாறை. நம்ம ஆரம்பத்தில் டீ எஸ்டேட் வழியாக வந்தோம். இங்கே பார்க்கும்போது கீழே இறங்குதுங்க. இங்கே பாருங்கள், ரோடு கீழே போகுது.
இந்த வழியில் அப்படியே கீழே போகுது பாருங்கள். கீழே வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஏர் பண்ணிக்க கீழே வளைஞ்சு அப்படியே கீழே போகுதுங்க. அந்த வழியில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். ஏர் பண்ணி இந்த இடங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. இங்கே தான் வந்து மண் சரிவு ஏற்பட்டு ரோடெல்லாம் வந்து இடிஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்தது. ரோடு தொங்கிட்டு இருந்ததுங்க பாதளம். அதாவது இந்த இடத்துலலாம் ரோடெல்லாம் இடிஞ்சு போய் கீழே அப்படியே தொங்கிட்டு இருந்தது பாருங்கள். அந்த இடம் அதெல்லாம் இடிஞ்சு போனது. அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அப்போவே பண்ணாங்களா இல்லை எப்போ பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கிராம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்காங்க. ரோடு கிளியராக தெரியுது. அங்கே போனோம்னா மறுபடியும் ஒரு ஏர்பிள்மெண்ட்டு, இப்படி வளைஞ்சு போனோம்னா அங்கே ஒரு ஏர்பிள்மெண்ட்டு, மறுபடியும் அப்படி போகுது. வளைஞ்சு அப்படியே போட்டுருக்கு பாருங்கள் ரோடு ஃபுல்லாக. இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். பரவாயில்ல, இந்த செடியெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. அதனால் வந்து ரோடோட வியூ வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுதுங்க. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து கடம்பூர் பகுதியில் இருக்கிற வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மருங்கிறனால எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ இப்போவும் சம்மர் தான். இந்த நீலகிரி மலையில் கடம்பூர் மலையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. பட் இங்கேயும் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சம்மரு கூட வந்து இலையுதிர் காலம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். பட்டு கடம்பூரோட கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக வெட்டி விட்ருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கிளியராகவே எல்லாம் தெரியும். இப்போ ரீசெண்டாக தான் இங்கே வெட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த செடியெல்லாம் வந்து அந்த செடியோட இலையெல்லாம் வந்து இன்னும் காயவே இல்லை, இன்னும் பச்சையாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ அதனால் எல்லாமே ரீசெண்டாக அதை வெட்டி விட்ருக்காங்க. நல்லாவே தெரியுதுங்க. ஃபுல்லாக ஆர்பிள்மெண்ட்டு பாருங்கள். கீழே இன்னும் போகுது பாருங்கள். ஃபுல்லாக இப்படி வளைஞ்சு போயிட்டே இருக்குது பாருங்கள். இப்படி போகுது வளைஞ்சு போயிட்டே இருக்குது. அங்கெல்லாம் வீடு தெரியும் பாருங்கள். அதுதான் வந்து அரையூர். அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த வீடியோ பதிவில் அங்கே இருக்கிற அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக அது வந்து ஆஸ்பத்திரி மட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆஸ்பத்திரி மட்டம். அதுலேருந்து கீழே நம்ம நடந்து போனோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். அதுலேருந்து இப்படி லெஃப்ட்டில் போனோம்னா இங்கே இன்னொரு கிராமம் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு மட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு கீழே போய் அரையூர் அப்படிங்கிற கிராம பதிவை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இப்போ மோடம் போட்டிருக்கேன், பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிளைமேட் இன்றைக்கி நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. பரவாயில்லைங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டதுனால, அதாவது செடியெல்லாம் வெட்டி விட்டதுனால வழியில் ஏதாவது விலங்குகள் இருந்தால் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுங்க. நல்ல மலையில் பாதாளத்தில் போகிற மாதிரி இருக்குங்க. மலையோட இறக்கத்தில் பாதாளத்துக்கே போகிற மாதிரி நல்லா கீழே இறங்குங்க. ஃபுல்லாகவே ஏர்பிள்மெண்ட் தாங்க. ஜீப்பு வரலாம், பிக்கப் வரலாம், வேறு எந்த ஒரு வாகனம் வர முடியாது. டூ வீலர் வரலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகள். இங்கே பாருங்கள், அந்த உச்சி நம்ம பார்த்தோம் வழியில் என்ட்ரன்ஸில் நின்று. அந்த மலையோட உச்சியில் இருக்க அந்த பாறையை பார்த்தோம். அங்கேருந்து இப்படி வளைஞ்சு அப்படியே இப்போ இங்கே வந்திருக்கேங்க. இங்கேயும் வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. யானைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது.
காட்டெருமை இதெல்லாம் வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் அதிகமாக வாழுதுங்க. ஃபுல்லாக ஏர்பிமெண்ட்டு நல்லா கீழே இறங்கி போயிட்டே இருக்குதுங்க. ஃபுல்லாகவே ஏர்பிமெண்ட் தான் வளைஞ்சு போயிட்டே இருக்குது. மலையோட அடிவாரத்துக்கே போயிடும் போல இருக்குங்க. பரவாயில்ல. ஆனால் ரோட்டோட ஓரத்தில் செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்காங்க. அதனால் இந்த ரோடோட வியூலாம் நம்மளுக்கு கிளியராக தெரியுங்க. பாருங்கள், இந்த பக்கம் செடி வெட்டிருக்காங்க, இந்த ஓரத்தில் செடி வெட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ரோடோட வியூலாம் கிளியராகவே தெரியுது. நம்ம ரோட்டில் பயணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த கிராம மக்களுக்கு மெயினாக அவங்களுக்கு தாங்க. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வர்றவங்க தான் இந்த கிராம மக்கள் தான் இந்த வழியில் வந்து டெய்லி வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மண் ரோடு இருக்கும் போல இருக்குங்க. அதோட காங்கிரீட் ரோடு முடிச்சுது. ஏதோ ஒரு பிக்கப் நிற்கிது. என்ன அரையூர் கீழேங்களா? நடந்து போக முடியுங்க? அதில் சுற்றி வருங்களா? அப்படி கீழே வருங்களா? இங்கேயே நடந்து போனால் இங்கேயே கொஞ்சம் வீடு இருக்குல்லங்க. ரோடு அது கீழே ரோட்டில் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. போங்களா? வண்டி போக மண் ரோடுங்களா? எதுலைங்க? அதாவது இதில் கீழே போனால் மண் ரோடு இல்லைங்களா? இதுலைங்களா? இதில் வந்து காங்கிரீட் ரோடு வந்து அந்த காக்கங்குண்டு போகிற வழி இருக்கு. இந்த பக்கம் கீழே போனால் ரோடு இருக்கு இல்லைங்களா? ஊருக்கே போங்களா? சரி. இங்கே வந்து ஒரு 10-15 வீடு இருக்கு இல்லைங்களா? அப்படிங்களா? இல்லை இங்கே பார்த்துட்டப்ப வந்து இதில் போய்க்கிறேன். வந்திருக்கேன். எதுண்ணா? எங்கேங்கண்ணா உங்கள் ஊர்? காக்காக்குண்டுங்க. பார்த்துருவோம். இது வந்து அரையூர். இது அரையூருங்களா? சரிங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலுங்களா? ஓகே. ஓ, இதெல்லாம் டேமேஜாக இருக்குங்களா? இதெல்லாம் எப்போ கட்டின ஹாஸ்பிட்டல்ண்ணா? இது பால்வாடி. இது பழைய கால ஹாஸ்பிட்டல்ண்ணா. நான் ஒரு டாக்டர் இருந்தார். ஓகேங்க. இப்போ அது மூலமாக நடக்குது. ஓ, சரிங்க. இப்போ அந்த பில்டிங் இருந்தது இந்த சென்டர் வந்து பஞ்சாயத்து. இது வந்து பஞ்சாயத்துங்களா? சரிங்க. இப்போ இனி செய்யலை. ஓகே. 2 எடுத்திருக்காங்க. இனி யார் கட்டுறாங்கன்னே தெரியல. ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து யூஸ் இருக்குண்ணா? யூஸ் இருக்குது. வெள்ளி செவ்வாய்க்கிழமை டாக்டர் வருவாங்க, நர்ஸ் இருக்கும். ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டாக்டர் வராங்க. மற்ற டைம் எல்லாருமே நர்ஸ் இருக்காங்க. ஓகே. மற்ற எல்லா நாள் சண்டே போன கூட எல்லாமே இருக்காங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு லீவு ஒரு நாளைக்கு அவங்க வீடு சொந்த ஊர் பரங்கிசேரி, அங்கே போயிருவாங்க. இப்போ அம்மா சமையல் வேலை. ஓகே. அங்கே இருக்கிறது இங்கே வரங்க. நான் இப்போ ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நமக்கு தெரியாது. ஓகே. எந்த ஒரு நம்ம உண்மையை சொல்லணும். ஓகே. கண்டிப்பாக. நான் பஞ்சாயத்து ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பஞ்சாயத்து ஒர்க் வேலை செய்கிறீங்களா? சூப்பர். எனர்ஜிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம கிளர்க் சார் சப்போர்ட்டில் தான் இதெல்லாம் செய்யும். ஓகே. இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. எங்கேங்கன்னா முன்னாடிலாம் சரியாக இருக்கலாம். அது செஞ்சு கொடுத்தா மக்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பால்வாடி. பார்த்துருவோண்ணா. இது வந்து பால்வாடி. முன்னாடி இருந்த பால்வாடி இப்போ இல்லைங்களா? இல்லை, இப்போ யூஸே இல்லை. யூடியூப்லலாம் ராமன் வந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. உங்கள் பேர் என்ன? ராமங்களா? ராமன். இது ஹாஸ்பிட்டல். இது வந்து நம்ம பஞ்சாயத்தில் செஞ்சது. பஞ்சாயத்தில் செஞ்சதுங்களா? கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தோம். சரிங்க. இதுலேருந்து ஃபுல்லாக ரிப்பேர் தானே ஃபுல்லாகவே. இப்போ இதெல்லாம் ரிப்பேருங்களா?
இல்லை செப்போட வரலாம்ல? வாங்க இருக்குது ஃபுல்லாகவே செய்யணும், எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஓ இது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுங்கண்ணா இதெல்லாம்? ஆமாம். ஓ எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க. வேஸ்ட் ஆயிடுச்சு. இது என்ன மழைனால இழிஞ்சதுன்னா இல்லை பழைய கட்டாங்க? பழைய கட்டுறது தான். ஆ சரிங்க. கட்டாமல் விட்டாங்க, அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஓகே ஓகே. மழை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மண் செருவுனால எல்லாமே அடிச்சு எல்லாம் ரொம்ப விழுந்துருச்சுங்களா? வருஷம் அது நானே பறந்துருக்க மாட்டேன், அந்த காலத்தில் கட்டியிருக்கேன். ஓகே ஓகே. ஓ உங்களுக்கே தெரியாது எப்போ கட்டினதுங்க? அப்படி ஓகே ஓகே சூழல் அப்படி இருக்கு. சரிங்க. இப்போ நாங்கள் இன்னி அந்தந்த வாரிசு தான் போகிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இவங்க பெரியப்பா இருந்தார், ம் பெரியப்பா தான் எங்கள் சின்னமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாவை எங்கள் வாரிசு இங்கே ஹாஸ்பிட்டலில். உங்கள் வாரிசு வருஷம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் வளர்ச்சிறீங்க? ஆமாம். ஓ சூப்பர். அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்போ சாரு அங்கே ஆஃபீஸில் பஞ்சாயத்துல ஊழியரில் ம் உங்களை மாதிரி எனக்கு பழக்க வழக்கம் பையன் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகே. புது ஆளுக்கு கஷ்டம் தானே. கண்டிப்பாக. எந்த விஷயம் படிச்சு தெரிஞ்சாலும்னா ஓகே, தெரியாதாலும்னா நமக்கு எப்படின்னு சொல்லி போய் அங்கே தெரியாது. போய் என்ன செய்யணும்னு தெரியும். ம் அப்படிதான் இங்கே செய்யும். இங்கே வந்து கிருஷ்ணா நம்ம காக்க உண்டு இங்கே ரோடு போட்டுருக்காரு. ஓ இங்கே யார் என்ன போட்டிருக்காருங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணனுங்களா? சூப்பருங்க. அங்கே காமிக்கிறவாங்க. சரி. இதை எடுத்து அப்போ நம்ம கீழே போயிட்டு வந்துட்டோம் உடனே சரிண்ணா. காக்க உண்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஓகே. நான் கூட குளிச்சு ரெடியாகிடுவேன். ஓகேண்ணா ஓகே. மேலே காமிங்க, அதை பார்த்துட்டு நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். அப்போ நீங்கள் ரெடியாங்க, ஆனால் காக்க கொண்டு போயிட்டு வந்துடுறேன். கஷ்டமானதானா நம்ம வருமானம் கஷ்டம் தான் இங்கெல்லாம். ஓகேண்ணா. வருமானம் கஷ்டங்க. தண்ணி சௌகரியம் கொஞ்சம் நம்ம இதாக இருக்குது. ம் இந்த வெயில் டீஸ்லாம் ரொம்ப கஷ்டம் வெயில் காலத்துக்கு. ஆமாம். ஓகே. இப்படின்னு எதுவும் செய்ய முடியாது. குடிக்கிற தண்ணி எல்லாம் கிடைக்குதுண்ணா? அது கிடைக்குது. கிடைக்குது. கொஞ்சம் நம்ம அந்த ஊற்று அந்த அளவு நம்ம பராமரிச்சுக்கணும். ம் நம்ம மேட்டுப்பாளையம் மாதிரி இல்லை. மேட்டுப்பாளையம் மாதிரி கிடையாது. ஏன்னா இங்கே இயற்கையாக கொஞ்சம் இருக்கலாம் நிம்மதியாக. ஓகே ஓகே. இயற்கையான காற்று. ஆமாம். எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாமே இயற்கையாக கிடைக்கும். டென்ஷன் இல்லை. டென்ஷன் இல்லை. ஓகே ஓகே. மெயின் அது முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்னென்ன தொழில் பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்களா? இல்லைண்ணா நான் எல்லா வேலையும் செய்வேண்ணா. எனக்கு எது இருந்தாலும் ஹோஸ்பிட முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற வேலை கூலி வேலை கிடைச்சா எந்த வேலை கிடைச்சாலும். ஓகே ஓகே. அதனால நம்ம போய் பந்தால காமிச்சிட்டு கிடைக்கிற வேலை பண்ணிருக்கேன். நான் படித்தாலும் அனுபவம் கொஞ்சம் இருக்குது. என்ன படிச்சிருக்கீங்கன்னா? நான் 10th. 10ங்களா? படித்தது ஃபுல்லாக பவரஸ்திரி. ஓ புல்லூர் டேம். புல்லூர் டேம் பவரஸ்திரிங்களா? ஓகே ஓகே. புல்லூர் டேமில் போயிருக்கீங்கண்ணா? போயிருக்கேங்க. நம்ம கார்பனை ஏறிங்கனால அங்கே புல்லூர் டேம்னா கொஞ்சம் பழக்கம் மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன். அப்போ அது இல்லாமல் பென்சிங் ஒர்க்கு கொஞ்சம் வேலை தெரியும். ஓ ஓ. பிலமேடு. சரிங்க. அங்கே கொஞ்சம் ஒர்க் செஞ்சேன். ஓகே. அதுக்குள்ளே பொள்ளாச்சி சரவணப்பட்டி கோழி பண்ணேன். அங்கேயும் பென்சிங் போட்டேன். ஓ ஓ. நம்ம எல்லா வேலையும் கற்று வச்சிருக்கேன். இங்கே தான் நீங்கள் இருக்கிறதுன்னு இல்லை, அப்பப்போ கிடைக்கிற வேலைக்காக வெளியும் போயிட்டு வந்துக்கிறீங்க. மிஷின் ஓட்டுவேன். ஓகே. அந்த கெத்தல் மிஷின். ஓ அது ஓட்டுவேன். ஓகே. எனக்கு என்னென்ன தேவைங்கிறத எழுதியும் போடுவேன். ம் எனக்கு அனுபவம் கொஞ்சம் இருக்குண்ணா. ஓகே. ஆனால் வெளியே யாருக்கிட்ட காட்டிக்கிறதுல தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணிட்டு வர்றீங்க. ஓகேண்ணா சூப்பர். இப்போ மேலே ஏறி பார்த்தோம்னா அந்த பக்கம் ஃபுல்லாக தெரியுங்களா? ஃபுல்லாகவே இது நல்லா இருக்கும். ஓகே. எல்லாம் இங்கே ரொம்ப கஷ்டமாக இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. ரொம்ப கஷ்டம் தாங்க. என்ன ஒரு வருமானம்னா நம்ம இது இப்போ தோட்டம் ஓனருக்கு வேலை கொடுத்தா செய்யலாம். இல்லைன்னா அவங்க ரூலிஸ் பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ஏரியாவில் இங்கெல்லாம் தோட்டத்தில் என்னென்ன இருக்கு? இங்கே டீ, சில்வர் ஓக் மரம். சில்வர் ஓக் மரம். காப்பியெல்லாம் இருக்குங்களாங்க? காப்பி இருக்கு. அது வருஷத்தில் ஒரு டீசன் டைமுக்கு காப்பி. ஓகே ஓகே. இப்போ சீசன் இருக்குங்களா? காப்பி முடிஞ்சுங்க. அது இல்லாமல் நான் ஆதிமலைக்கு கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் காப்பி. ஓகே ஓகே. அப்புறம் குறுமிளகு, பூர்வக்குடிக்கு குறுமிளகு. ஓகே ஓகே. எல்லாம் கொடுக்குறேன். ஓஹோ. வரவங்க நிறைய பேர் பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். உங்களை மாதிரி ஆளுகளை கேட்டேன். ஓகே ஓகே. எவ்வளோ காப்பியில் ஒரு கிலோ எவ்வளோ சேல் பண்ணுறீங்களா? சேல்ஸ் இப்போவோட மார்க்கெட் ரேட்டு 400 போகுது. 400ங்களா? நம்ம எடுத்தது 270, 150க்குள்ளே தான். குறுமிளகுங்க? குறுமிளகு இப்போ சேல்ஸில் 600. 600. ஃபுல்லாக மழையே தெரிய போல இருக்குங்க. ஆமாம். இது அது வந்து ஒரு 8 வீடு இருக்குது. எங்கேங்கண்ணா? கீழே இந்த இடத்துல கீழேங்களா? ஆமாம். 8 வீடு இருக்குங்களா இந்த இடத்துலங்களா? இந்த கீழே. சரிங்க. இப்போ மண் ரோடு புதுசாக வெட்டியிருக்காங்க. சரிண்ணா. இதுக்கு கீழே ஒரு 16 வீடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு 16 வீடு இருக்குங்க. ஆமாம். இங்கே ஒரு 16 வீடு, கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடு. 8 வீடு. மண் ரோடு எங்கேனா வெட்டியிருக்காங்க? மண் ரோடு இங்கே வெட்டியிருக்காங்க. தெரியுதா? அந்த வீடு பக்கத்தில் இதுங்களா? ஓகேங்களா? அந்த 15 வீடுக்கு கீழே அப்படியே வந்து இதில் மண் ரோடு வெட்டியிருக்காங்களா? ஆமாம். இந்த சிமெண்ட் ரோடுக்கு கலந்துரும். இந்த சிமெண்ட் ரோடோட வந்து சேர்ந்துருங்களா? சேர்ந்துரும்.
ஓ இப்போ இவங்க வரணும்னா இந்த சிமெண்ட் ரோட்டில் போய் இப்போ மண் ரோட்டு மேலே வந்துடலாங்களா? வந்துடலாம், அவங்க வீடுக்கே போயிடும். வண்டி போங்க பிக்கப்பே போகும், பிக்கம் போகும், உங்கள் கூட்டியே போகும். அப்படிங்களா? ஒன்றும் பிரச்சனை. ஓ சூப்பர். அப்போ அந்த ரோடு அங்கே போய் கட் ஆகும் பாருங்க. ஆமாண்ணா, அங்கே ரோடு தெரியுது. அங்கே போய் கட்டாயி அப்படியே உள்ளே வந்துடும். ஓ உள்ளே போய் நீங்கள் மண் ரோட்டில் போய் பார்த்து வீடியோ எடுத்து. ஆமாண்ணா, அங்கே ஒரு ரோடு தெரியுது. அது என்ன இதில் குரங்கெல்லாம் ஓடுங்களா? அது அதுதான், அது கட்டாயி அப்படியே போயிடும் எங்கள் ஊருக்கு காக்கா குண்டு. எங்கேண்ணா இருக்குங்க காக்கா குண்டு? அது அந்த லாஸ்ட் அங்கே இருக்குங்களா? அந்த கடைசியில் இருக்குங்களா? கடைசியில் இருக்குது. சரிங்க. இது வந்து துருவா வந்து அரியூர் போயிடும். ஓகே, இங்கே துருவா கட்டாயி இப்படி நேராக கீழே வருதுங்க. கீழே வந்து இந்த சிமெண்ட் ரோடுங்கிறது பார்த்தீங்க இங்கே வந்து இந்த மண் ரோடோட சேர்ந்து இங்கே வீட்டுக்குள்ள வந்துருங்களா? ஓகே ஓகே. அப்போ அதில் அப்படி கட்டாயி போனால் கீழே அவங்க ஒரு 8 வீடு போயிடலாம். ஓ, அங்கே ஒரு கீழே ஒரு 8 வீடுக்கு போகலாம். சரிங்கண்ணா. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? இதெல்லாம் காமிக்கிறீங்களா? பார்க்கலாமா? நான் குளிச்சுட்டு சரி ஓகே. நான் இது வேணா பார்த்தா இங்கே நடந்து போய் வேணா பாட்டு வந்துடலாங்க. இங்கே போகிற வழி இருக்குல்லங்க? ஷார்ட்கட் இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்கிறேன், எல்லா விவரம் சொல்கிறேன். ஓகே ஓகே. இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஓகே கீழே போயிட்டு வந்துடலாம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் குளிச்சுட்டு ரெடியாக. ஓகே ஓகேண்ணா. இந்த வியூ அப்படியே நான் பார்த்துட்டு வரேங்க. இது என்ன பில்டிங்ண்ணா இது? இந்த பில்டிங்கு இது வந்து எப்படின்னா ஓனருக்கு சேராது. சரிங்க. இது ஓனருக்குலாம் சேராது. இது வந்து ரெவென்யூ. ஓகே. இங்கேருந்து மேப் எடுத்து பார்த்தா இந்த கல் மேப் இருக்கு இங்கே. ஆமாங்க. இந்த மேப்பில் வந்து ஓனரு கட்டிட்டார். ஓ சரிங்க. கிருஷ்ணா வக்கீல் சார். ஓகே. கிருஷ்ணா வக்கீலுங்களா? ஆமாம். சரிண்ணா. இது வந்து இந்த அளவுக்கு அப்படியே எடுத்து அதுக்கு அந்த செட்டுக்கு அந்த நவா ஹாஸ்பிட்டல் எங்கீங்கண்ணா? ஓ பார்க்குறேன். இப்போ இந்த செட் இருக்கா? ஆமாம், இந்த செட் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலோட செட்டு சொன்னீங்களா? அதுங்களா? அது அப்படியே போயிடும். அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக நவாங்களா? ஆமாம், நவா. சரிங்க. ஓகேங்க. அதுக்கு கீழே தான், இந்த ரோட்டுக்கு கீழே தான் அரசுக்கு சேரும். இந்த கீழே வந்து நம்ம ஓனர்களுக்கு சேரும். ஓனருக்கு தெரியும். ஓகே. இது வந்து அவர் பில்டிங் கட்டிட்டாரு. ஓகே ஓகே. சரி, ஓனர் இருக்கிறார் வந்து. ஓ. சரி, அவர் என்ன பராமரிக்கிறாரு? ஓஹோ. ஆனால் இருக்கிறாருங்களா வந்து? இல்லைன்னா இங்கே வர மாட்டார். ஓஹோ. அவர் பெரிய ஆளுண்ணா. சரிங்க. எப்பாவது ஒரு நாள் வந்துருக்கா வருவார் போல? கண்டிப்பாக. ஓ சரி. நாங்களே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். பணக்காரையில் யாரும் அதான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஏன்னா வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தினக்கூலி அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிடைக்கிறத வச்சு பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கணும். போனால் எனக்கு சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கும். நான் இதுவரை பணத்துக்காக இங்கே வேலை செய்யணும். ஓகே ஓகே. பொது சேவை செஞ்சுருக்கேன். ஓகே ஓகே. அங்கேருந்து 10 ரூபா வருமானம். ஓகே. ஓஹோ. ஊருக்காக பொது சேவை. ஆனால் மக்கள் புரிஞ்சா போதும். ஓகே ஓகே. இப்போ இருக்கிற மக்கள் புரிய மாட்டாங்க. என்னென்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து அவங்க ஒரு நாள் பொழப்புக்காக ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம ஊருக்காக இதை செய்யணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. வாங்கின அதனால் இன்றைக்கி உங்கள் ஊரை ஃபுல்லாக காமிங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்ன ஏதாவது உதவி கிடச்சுன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த ரோடெல்லாம் வந்து நான் கடைசியாக வந்தப்பங்க இங்கே 15 வீடு சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே வந்து எல்லாம் பேசி தான் போனேங்க. ரோடு வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ ரோடு கீழே வந்து மண் ரோடு வெட்டி வீட்டு வரைக்கும் இப்போ போட்டிருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் அந்த ரோடு கூட பார்க்கலாங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்களாண்ணா? இங்கே தான் இருப்பீங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் தான் ராமன். ஓகே. ராமன் ராஜா எல்லாம் நீங்கள் தான். வாங்க இன்னைக்கு. கண்டிப்பாக. நல்ல விஷயம். மக்களே இப்போ பார்த்துங்க, அரையூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நான் வந்திருக்கேங்க. இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கிராம மக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேம் டைம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட பில்டிங்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்னு இந்த கிராம மக்கள் வந்து கேட்குறாங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட்டு ஒரு ஓனரோடது. அது வந்து எப்போவாவது ஒரு டைம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து அதிகமாக இல்லை. இங்கே இந்த இடத்துல இந்த பில்டிங் பின்னாடி ஒரு நல்ல ஒரு மலை மேடுங்க. நல்ல ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையோட உச்சியிலேருந்து பார்த்தோம்னா சுற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க. இங்கே வந்து இது என்ன மலைன்னா கரெக்டாக சொல்ல போனால் டால்ஃபினோஸ் மலைங்க. இந்த மலை வந்து டால்ஃபினோஸ் மலைன்னு நினைக்கிறாங்க. இந்த மலை கரெக்டுங்க. இதெல்லாம் குன்னூர் மலைகள். இது ஃபுல்லாகவே வந்து குன்னூர் மலைகள். இது வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வர மலை. அங்கே பாருங்கள், மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் வண்டி போகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஒரு ஆர்குமெண்ட்டில் காரு 2 வீலர்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ட்ராவல் ஆகுது, நம்மளுக்கு தெரியுது. பட் வீடியோவில் தெரியாது. ஆனால் டிஸ்டன்ஸ் நல்லா ஜாஸ்தி. நான் காமிக்கிற மாதிரிக்கே வரல. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட்டில் வண்டி வந்து இப்படி போயிட்டுருக்குதுங்க. மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோடுங்க.
மேட்டுப்பாளையம் வந்து அந்த ஏரியாவில் இருக்குதுங்க. இந்த கேப்பில் இருக்குது மேட்டுப்பாளையம். இங்கே வந்து 2 மலை கிராமம் இருக்குதுங்க. இங்கே போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. இங்கேருந்து இங்கே போகணுங்க. அடுத்து இதில் வந்து நம்ம கீழே இப்படி போனோம்னா, கீழே இந்த வழியில் நம்ம இப்படி போனோம்னா இங்கே ஒரு காங்கிரீட் ரோடு போகுது. அதுக்கு கீழே இங்கே போனோம்னா இங்கே ஒரு 8 வீடு இருக்குது. அதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு 15 வீடு இருக்குது. இது எல்லாமே வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பதிவில் இங்கே இருக்கிற கீழே வழியில் போய் அங்கே இருக்கிற ஒரு 8 வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்களையே பார்த்து பேசி அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்த இன்னொரு வீடியோ வந்து இந்த வழியில் பயணம் பண்ணி காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை பற்றியும் 3வது வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ நான் இங்கேருந்து கீழே இங்கே ஒரு நடைபாதை இருக்குங்க. இந்த வழியில் கீழே போய் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க 15 வீடுகள் இருக்கிற மக்களை போய் நான் பார்த்துட்டு வரேங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு நண்பர் வந்து பழக்கமாக இருக்கிறாரு, ராமன் அப்படிங்கிற நண்பர். அவர் வந்து குளிச்சு ரெடியாக இருக்கதா சொல்கிறாரு. குளிச்சு ரெடியானதுக்கு முன்னாடி அவரை கூட்டிகிட்டு கீழே போய் சுற்றி பார்த்துட்டு வர போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஒத்தடி நடைபாதை இருக்குது. இந்த நடைபாதையில் கீழே போனோம்னா ஒரு 15 வீடு இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த வீடுகளில் போய் பார்த்து வரலாங்க. கீழே நல்லா கீழே போகும் போல் இருக்குங்க.